இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பைல்வான் சார் தான். சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட வந்திருக்கேன். அதாவது இளையராஜா சார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே காலங்காலமா இசை மூலியமா ரொம்ப கனெக்டிவான ஒரு பர்சன். அண்ட் நிறைய பேரோட சோல் அமைதியாகிறதுக்கும் அவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு இசை மூலியமா. ஆனா அவரை சுத்தி ஒரு ஸ்கேம் நடக்குது, ஒரு ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஸ்ரீராம் அவர்கள் அவர் கூடவே இருந்து மேனேஜராக இருந்தவர் வந்து ஊழல் பண்ண விஷயம் இருக்கிறார். அதான் இருக்கிறவர் ஊழல் பண்ணதாக ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றியான விளக்கமும் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பேசும்போதே அதை ஓவர்லேப் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ஆதாரங்களை அனுப்பியிருக்கேன். அதாவது அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத எழுதி டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதை நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாஸ்கர் என்ற நட்சத்திர கலை இரவு அமைப்பாளர் எனக்கு அனுப்பி வச்சார். சார், இந்த ஸ்ரீராமுடைய தொல்லை தாழ முடியல சார். என்ன சார் இது? இளையராஜா வச்சு ஆஸ்திரேலியாவில், கனடாவில், இலங்கையில் நான் தான் சார் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினேன். இந்த முறை வேர்ல்டு டூர் போகிறார் இசைஞானி இளையராஜா. ஆனால் எனக்கு தெரில சார் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற உரிமையை வேற யாருக்க கொடுத்துட்டாரு. அது காரணம் தெரியுமா? இளையராஜா இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவர். என்னை பற்றி அவர் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் அவர் வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தார். அதாவது பாஸ்கரை பற்றி மிகவும் உயர்வாக இசைஞானி இளையராஜா பேசியிருக்கார். சமீபத்தில் பவதாரணி இறந்தாங்க இல்லையா? அப்போ பவதாரணி ஒரு 15 நாளைக்கு முன்னாலே அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில். அதுக்கு எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டவர் இந்த பாஸ்கர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்களை சொல்லியிருக்காரு. அது என்னுடைய கடமையாக நான் செஞ்சேன். அப்புறம் பவதாரணி இறந்தவுடனே இளையராஜா கச்சேரி நடத்த மாட்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் நீங்கள் கச்சேரி நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் அசிஸ்டண்ட்டில் வச்சு நான் கச்சேரி நடத்த சொல்லுங்கள், ஏன்னா டிக்கெட்லாம் நான் விற்றுட்டேன்னு சொன்னார். அவர் இளையராஜா கச்சேரி நடத்த மாட்டேன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் நடத்தாமல் உள்ள நிகழ்ச்சிக்கு நான் எப்படி காசு கொடுப்பேன்? நான் அந்த நிகழ்ச்சிக்கான செலவுகளை பிடித்தம் செய்து விட்டேன். இது ஸ்ரீராமுக்கு பிடிக்கலை. அப்போ ஸ்ரீராம்கிட்ட நான் இதை கேட்டேன், என்ன சார் இப்படி செஞ்சீங்களாமே? ஆமாம், நடத்தாத நிகழ்ச்சிக்கு எப்படி சார் பணம் கொடுப்பாங்க? நான் பாஸ்கர்கிட்ட சொன்னேன், யோ இந்த மியூசிஷியனுக்கு அவங்க சம்பளத்தை கொடுத்துரு, அப்புறமா நான் நடத்த நிகழ்ச்சியில் பார்த்துறேன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு பதிலை சொன்னார் பாஸ்கர். இதை நான் இது இப்படி ஒரு பதில் சொன்னார் ஸ்ரீராம். உடனே ஸ்ரீராம் சொன்ன தகவலை நான் வந்து பாஸ்கர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அப்படியே சொன்னார் சொல்லி இப்போ நான் அவர் அனுப்பின டாக்குமெண்ட்டை எல்லாம் உங்கள் பார்வைக்கு வச்சுருக்கேன், நீங்களே அதை பாருங்கள். அதாவது அவங்க இளையராஜாவுடைய மருமகன் சபரி அவருக்கு பணம் அனுப்பியிருக்கார். ஏன் பணம் அனுப்பணும்னு கேட்டேன். இல்லை, இளையராஜா சார் சொல்லி தான் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னார். அது எந்த விதத்தில் நான் பிடித்த செய்யலை. அதுக்கப்புறம் ஸ்ரீராமுடைய மனைவிக்கும் நான் $5000 அனுப்பியிருக்கேன். எதுக்கு அனுப்பினவருக்கு கேட்டார், கொடுத்தேன். அதேமாரி ஸ்ரீராமுக்கும் நான் தனியாக பணம் அனுப்பியிருக்கேன். கச்சேரி நடத்த இளையராஜா தானே, தனியாக இவருக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன். டீட்டெயில் அனுப்பினார். இதுக்கு இதுவரையில் ஸ்ரீராமிடமிருந்து பதில் வரவில்லை. அப்போ அவர்கிட்டையும் நான் கேள்வி கேட்டேன் பாஸ்கர்கிட்ட, எதுக்காக நீ வந்து இளையராஜா முறைமை சபரிக்கு பணம் கொடுத்த? இளையராஜா சொல்லி தான் கொடுத்தேன். அப்போது பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் அவருக்கு மேலாளராக இருக்கிறேன், கோஆர்டினேட்டராக இருக்கேன் சார். இளையராஜா சார் வந்து இளிச்சவாயினா சார் இத்தனை வருஷம் இருக்கார், நான் ஏதாவது தப்பு செஞ்சால் அவர் என்னை வேலைக்கு வச்சுட்டு போகிறா, இல்லை தப்பு செய்ய விடுவாரா? இளையராஜா இசை நிகழ்ச்சி நடக்குது, கூடவே வர்றாரு ஸ்ரீராம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இப்போ கூட அவர் தான் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அப்போ அவர் சொல்கிற பதிலையும் நம்ம பதிவு பண்ணணுமா இல்லையா?
ஆனால் தன் மனைவிக்கு பணம் அனுப்பியதையோ தனக்கு பணம் அனுப்பியதையோ அது பற்றி எதுவும் ஸ்ரீராம் எனக்கு பதில் சொல்லலை. அதையும் நான் பதிவு பண்ணணும்ல. ஆமாம். ஸ்ரீராம எனக்கு சந்திக்க வைத்தவர் தமிழ்நாடு பிஆர்ஓக்கள் சங்க தலைவர் டைமண்ட் பாபு. ஓகே. அவர் தான் பேச வச்சார். இளையராஜா சாரை பாருங்கள், மேலே போவோம், நான் கூப்பிட்டு போகிறேன்னாரு. இப்போதைக்கு நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பலை. ஏன்னா மறுநாள் கச்சேரி நடக்கிறதுக்கு சென்னையில் 2 நாள் சனி ஞாயிறு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர்லேயும் நடக்கிறதுக்கு. இந்த சூழ்நிலையில் நான் எதுக்கியா போய் அவர்கிட்ட போய் கேட்கணும்? எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ரீதர் மேலே தான், ராஜா சார் மேலே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் நீங்கள் வாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைமண்ட் பாபு. விரைவில் அந்த சந்திப்பு நடைபெறும் நம்புகிறேன். அப்போது இதுக்கான விளக்கங்களை ஸ்ரீராம் சொல்லுவார்ல. கண்டிப்பாக. ஏன்னா இது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கனடாவில் அவருக்கு ஃப்ளாட் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஃப்ளாட் இருக்குது, துபாயில் ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்டதை சொன்னார். அதெல்லாம் நான் வந்து நிறைய ஃபில்டர் பண்ணிட்டேன். ஆனால் அவருக்கு அந்த மன வருத்தம் இருக்குது. யாருக்கு? ஆஸ்திரேலியா பாஸ்கருக்கு. ஓகே. ஆனால் இப்போ இந்த விஷயங்கள் வெளியவே இவ்வளோ தெரியுதுன்னா அப்போது கண்டிப்பாக இளையராஜா சார் காதுக்கும் போயிருக்கும்ல. ஸோ அவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்றது மேபி உங்களோட மீட்டிங் அப்போது தெரியும், நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக சார்? இல்லை உங்களுக்கு எதாவது இதுக்கு முன்னாடியே தெரியுமா? எது தெரியும்? இந்த ஊழல் விஷயங்கள் நிறைய பேர் அதுக்கு முன்னால் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாலே நான் 2 பதிவு போட்டிருக்கேன். யார்? ஸ்ரீராம் பண்ண விஷயங்கள், அவர் ஆட்டி வைக்கிறது விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். உடனே அவர் என்ன பண்ணார், எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். யார்? ஸ்ரீராம் சாரா? ஸ்ரீராம் எனக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். உடனே நான் என்னுடைய வக்கீல்களை கூப்பிட்டு சொன்னால் அவங்க ஒரு பதில் அனுப்பிட்டாங்க, கோர்ட்டுக்கு வாங்க மீட் பண்ணுவோன்ட்டு. இதையும் நான் ஸ்ரீராம்கிட்ட கேட்டேன். சார் அது வந்து இங்கே வழக்கமாக எங்கள் வக்கீல் குழு அது செய்வாங்க, அதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொன்னார். அப்போது நான் சொன்னதில் உண்மை இருந்ததுனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. ஒரு விஷயம், ஸ்ரீராம் இளையராஜா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, இளையராஜா எப்படி ஸ்ரீராம் மேலே வச்சுருக்காருங்கிறது அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாலும் தெரியும். ஏன்னா இளையராஜா அவ்வளவு தூரம் ஸ்ரீராமை நம்புகிறாரு. ஸ்ரீராம் என்கிட்ட கேட்டார், நான் ஏதாவது தப்பு செஞ்சால் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் இளையராஜா சார் என்னை வச்சுருப்பாரா ன்னு கேட்டார். இப்போ ஒரு படத்துக்கு ஒப்பந்தம் செய்யணும்னாலும் அவர் தான். ஆலினா இளையராஜானே பேர். இப்போ நீங்கள் போய் ராஜா சார் வந்து ஒப்பந்தம் செய்யணும், ஒரு நிகழ்ச்சி கூப்பிடணும்னா அதுக்கான ஏற்பாட்டாளர் கோஆர்டினேட்டர் யாருன்னா ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம். இதுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஸ்ரீராம். அதாவது இளையராஜாவுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் தான் பொறுப்பு, என்ன நான் தான் ஒப்பந்தம் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட், அந்த பதிவும் எனக்கு கிடச்சிது. இதைத்தான் கங்கைமுறை என்கிட்ட என்ன சொன்னார், ஐயோ இப்படிலாம் இப்போ உங்கள் அண்ணன் பேரில் ஸ்ரீராம் வந்து பண்ணியிருக்காருன்னா, சார் அது ஒரு 5 வருஷம் முன்னால் போட்டது சார், இப்போ மாற்றிட்டோம் சார் அப்படின்னாரு. மாற்றிட்டு இதுக்கான சாட்சி என்கிட்ட சொல்லலை. ஆனால் அவரே சொல்லுவார், கங்கைமுறை எங்கள் அண்ணன் என்கிட்ட நான் போனால் கூட பேச மாட்டார், ஓரமாக நின்றுட்டு இருப்பேன், அப்படி பார்ப்பார், பேசாமருடைய வேலைக்கு கவனிக்க ஆரம்பிச்சுடுவார். யுவன் சங்கர் ராஜா இப்போ துபாயில் செட்டில் ஆகிட்டார். நிறைய பேர் தெரியாது. ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். இப்போது அப்போ மூத்த மகன் கார்த்திக் ராஜாவோட இளையராஜா இருக்கலாம்ல, அவர் தனி மனிதனாக வாழ விரும்புகிறார். கார்த்திக் ராஜா எப்போது போவார் போல் இருக்கு. கார்த்திக் ராஜா மகன்கள் வந்து இவரோட பேசி சந்தோஷமாக இருப்பாங்க போல். மற்றபடி இப்போது ஒரு வயதான காலத்தில் ஒரு தந்தைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது, ஆறுதலாக இருக்க வேண்டியது மகனுடைய கடமை. ஆனால் அதை இளையராஜா ஏற்றுக்கல.
சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க அண்ட் இதுக்காக ஃபோனில் பேசி மன்னிப்பு கேட்டார், இதை பெருசுப்படுத்த வேணாம், எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கங்கைமரன் சார் வந்து திடீர்னு உங்கள் பேரை யூஸ் பண்ணி பேசின விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்தோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கங்கைமரன் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா கங்கைமரன் இயக்கிய 3 படங்கள் நடிச்சிருக்கேன். அதில் முக்கியமான படம் வெங்கட் பிரபு அப்போ வந்து சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு ஆசைப்படுறாரு, டைரக்டராக இல்லை. அப்போ கங்கைமரன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அதில் வெங்கட் பிரபு நடிக்கிறாரு. அந்த படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன், மாஞ்சோலைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு பேர். இதெல்லாம் என்கிட்ட சொன்னார், நான் எப்போ இல்லாமல் நம்ம பழகிருக்கேனே, ராஜாவோட நீங்கள் எவ்வளவு சண்டை போட்டீங்க, நான் சமாதானப்படுத்திங்கலாம் சொன்னார். ஆனால் நாக்கொழுப்பு பேண்ட்டில் வெடியுதுங்கிற மாதிரி என்கிட்ட இப்படி சொல்லிவிட்டு அங்கே போய் அப்படி சொன்னார். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற காரணம் கங்கைமரன் தான். அதாவது வேலையில் போகிற ஓனான இழுத்து பேண்ட்டுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? புரியுது. நான் பாட்டு சிவனேன்னு ஓனான்னு வச்சுங்களேன், இவர் இழுத்து உள்ளே போட்டாருன்னா என்ன செஞ்சு சும்மா குடையும் குட்டுதும் குடையும் இல்லை. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கங்கைமரன் என்னை பார்க்குறதுக்கு இளையராஜா ஸ்டூடியோவுக்கு வரேன்னாரு, வரலை. அதே மாதிரி இளையராஜா அந்த கங்கைமரன் வந்து எங்கள் வீட்டு பதில், அதாவது ஈசிஆர் பீச் ரோட்டில் தான் ஒரு வாடகைக்கு இருந்தார், எனக்கு தெரியும். அப்போ என்ன சொன்னால், இல்லை நான் அங்கேருந்து காலி பண்ணிட்டேன்னே அப்படின்னு சொன்னார் கங்கைமரன். இளையராஜாவை எந்த ஒரு தாக்குதல் நடத்தாலும் அதை காப்பாற்றுறவர், கேடயமாக இருக்கிறவர் கங்கைமரன். ஆனால் தேவையில்லாமல் என் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு கிடக்கு. கண்டிப்பாக மேபி இளையராஜா சாரோட மீட்டிங்கில் இதுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் டைமண்ட் பாபு என்ன சொன்னார்னா, கங்கைமரன் அதை திட்டி விட்டாரு ராஜா சார், ஏன்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு திட்டாருங்கிறது டைமண்ட் பாபு என்கிட்ட சொன்னார். ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.